ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இறுதி சடங்குகள் என்பது இந்தியாவில் அனைத்து மதங்களிலும் நடத்தப்படும் ஒன்றாகும். ஆனால் மற்ற மதங்களுடன் ஒப்பிடுகையில் இந்து மதத்தில் அதிக அளவு வித்தியாசமான இறுதி சடங்குகள் நடத்தப்படுகிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு சடங்கிற்கு பின்னரும் ஒரு காரணத்தை நம் முன்னோர்கள் வைத்துள்ளனர். இறந்தவர்கள் மரணத்திற்கு பிறகு அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அனைத்து இறுதி சடங்குகளும் நடத்தப்படுகிறது. ஆனால் பல இறுதி சடங்குகள் ஏன் செய்யப்படுகிறது என்பதே நமக்கு தெரியாது. இந்த பதிவில் அனைத்து இறுதி சடங்குகளும் பின்னால் இருக்கும் காரணங்களை பார்க்கலாம். மூக்கில் பஞ்சு வைப்பது. இறந்தவர்களின் உடல் என்பது பாக்டீரியாக்கள் அதிகம் வசிக்கும் இடமாக மாறிவிடும். எனவே அவர்களின் உடலில் இருந்து நுண்ணுயிர்கள் சில வாயுக்கள் வெளிவரும். அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். இதனை தடுக்கத்தான் நாடிக்கட்டு என்ற பெயரில் காதையும் வாயையும் சேர்த்து கட்டுகிறார்கள். மூக்கில் பஞ்சு வைக்கப்பட காரணம் நுண்ணுயிர்கள் உடலில் பரவாமல் இருக்கத்தான். விளக்கேற்றுவது. இறந்தவர்கள் வீட்டில் கண்டிப்பாக விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது முக்கியமான சடங்காகும். உயிர் சக்தியானது உடலை விட்டு பிரிந்துவிட்டால் உடலானது வெற்று உடலாக மாறிவிடும். அவர்கள் உடலிலிருந்து வாயுக்கள் வெளியேறத் தொடங்கிவிடும். ஆன்மீக ரீதியாக அவர்கள் உயிர் அலைகள் எந்த இடத்திலேயே சுற்றி வரும். இந்த அலைகள் மற்றவர்கள் உடலில் நுழைந்தால் அவர்கள் பல துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும். இதனை தடுக்கவே விளக்கேற்றி வைக்கப்படுகிறது. இந்த விளக்கு தெற்கு திசை நோக்கி ஏற்றப்பட வேண்டும். ஏனெனில் இதுதான் மரணத்தின் கடவுளான யமனுக்கான திசையாகும். விளக்கேற்றி வைத்த பின் யம தர்மனிடம் அந்த அலைகள் தன்னை நெருங்காமல் விளக்கின் தீபத்திற்கு செல்லும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு திரி மட்டும் உபயோகிக்க வேண்டும். ஒருவர் இறந்த பிறகு பஞ்சபூதங்களால் நிறைந்த அவரின் உடலானது உயிரற்றதாகிவிடும். அதன் பின் ஒரே ஆன்மா மட்டும் ஒளிரும். விளக்குகளில் பயன்படுத்தப்படும் ஒற்றை திரியானது ஒளிரும் ஆன்மாவை குறிக்கும். அனைத்து இறுதி சடங்குகளும் பகல் நேரத்தில் மட்டுமே செய்ய வேண்டும். ஏனெனில் உடலை தகனம் செய்வது முதன்மையானதாகும். ஏனெனில் இரவு என்பது எதிர்மறை சக்திகள் அதிகம் உலாவும். மேலும் அவற்றின் பல இரவு நேரங்களில் அதிகம் இருக்கும். இறந்த எதிர்மறை சக்திகள் எப்பொழுதும் மற்ற உடலில் நுழைய முயலும். எதிர்மறை சக்திகளின் இந்த தாக்குதல்களை தவிர்க்கவே உடல் பகல் பொழுதில் தகனம் செய்யப்படுகிறது. அறிவியல் ரீதியாக கூறும்பொழுது இறந்தவர்களின் உடலில் இருந்து வெளிப்படும் நுண்ணுயிர்கள் அளவு அதிகமாக இருக்கும். மூங்கிலில் குறிப்பிட்ட ஒளி ஆற்றலை வெளிப்படுத்தும் தன்மை உள்ளது. இது சுற்றி வரும் தன்மையுடையது. இதில் இருந்து வெளிப்படும் ஒளி ஆற்றல் இறந்த உடலுக்கு கவசமாக அலைகளை எழுப்பக்கூடும். மூங்கிலால் செய்யப்பட்ட பாறையில் இருக்கும்பொழுது அந்த உடல் ஒளி ஆற்றலால் எதிர்மறை சக்திகளிடம் இருந்து பாதுகாக்கப்படும். கால்கள் சேர்த்து கட்டுவது. இறந்தவரின் உடல் தகனம் செய்யப்படுவதற்கு முன்பு அவர்கள் உடல் தரையில் வைக்கப்பட்டு இந்த உடலின் காலில் பெருவிரல் இரண்டும் சேர்த்து கட்டப்படும். இது உடலின் வலது மற்றும் இடது ஆற்றலை இரண்டையுமே ஒன்று சேர்த்து உடலையே சுற்றி வர காலின் விரல்கள் கட்டப்படுகிறது. இறந்த உடலை சுற்றி இருக்கும் ஆற்றலை ஒருமுகப்படுத்த பல பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஒன்றுதான் மண்பானை. மண்ணால் செய்யப்பட்ட பொருள்கள் இந்த வேலையை சிறப்பாக செய்கிறது. உடலை எதிர்மறை சக்திகளில் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க மண்பானை உதவுகிறது. மண்பானையிலிருந்து வெளிப்படும் ஒளி ஆற்றல் மிகவும் வேகமாக பரவக்கூடியது. இந்து தர்மத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் பின்பற்றுவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.